அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, கைக்குழந்தையாக பிறந்து ஓரிரு மாதங்களிலேயே பேசிய குழந்தைகள், அதாவது தொட்டிலே பேசிய குழந்தைகள் யார் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பற்றியும், அந்த குழந்தை ஏன் பேசினார்கள், என்ன சூழ்நிலையிலே பேசினார்கள் என்பதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை குழந்தையாக தொட்டில் குழந்தையாக இருந்தவர்களில் 3 பேரை தவிர வேறு எவரும் பேசியது இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்களில் முதலான நபர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்பு புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அவர்கள் குழந்தையாக இருந்த நேரத்திலே, கை குழந்தையாக இருந்த நேரத்திலே பேசினார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த பேச்சு குறித்து குர்ஆனும் நமக்கு ஹதீஸும் தெளிவாகவே சொல்லுகின்றது, எந்த சூழ்நிலையிலே இவர்கள் பேசினார்கள் என்று. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்து அவர்கள் பயமாக தன்னுடைய குலம் கோத்திரங்கள் என்னை தவறாக பேசிவிடுவார்களே என்ற அச்சத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், இந்த குழந்தையை குறித்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, இந்த குழந்தை எப்படி பிறந்தது என்று உங்கள் குலத்தாரும் உங்களுடைய கோத்திரத்தாரும் உறவினர்களும் கேட்டால் நீங்கள், நான் இன்று நோன்பு இருக்கிறேன் இறைவனுக்காக, நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள், மற்றதை அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அதை போன்று தன் உறவுக்கு மத்தியிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கை குழந்தையோடு சென்ற நேரத்தில் தான் அந்த குலம் கோத்திர உறவுகள் எல்லாம் கேட்கின்றார்கள், என்ன மரியமே காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று சொன்ன நேரத்தில், நான் நோன்பு இருக்கிறேன், எதுவும் பேச மாட்டேன், என் கையிலே இருக்கக்கூடிய இந்த குழந்தையிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், கை குழந்தை எப்படி பேசும் என்று. இறைவன் நாடினால் பேசும் அல்லவா? ஆம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பேசினார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய அற்புதங்களை செய்தார்கள் என்பதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. இரண்டாவது குழந்தை யார், எப்படி பேசியது, எதற்காக பேசியது, எந்த சூழலிலே பேசியது, யாருக்காக பேசியது, இதோ அருமை சகோதர சகோதரிகளே, பனு இஸ்ராயல்களால் சுரைஜ் என்று அழைக்கப்பட்டு வந்த ஒரு நேசர் ஒருவர் இருந்தார், இறை நேசர். அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய தாயார் அவரை அழைக்கின்றார், சுரைஜே என்று. ஆனால் சுரைஜ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, நான் இப்போது தாய்க்கு மதிப்பு கொடுப்பதா, இல்லை தாயினுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுப்பதா, இல்லை இறைவனை தொழுகக்கூடிய இந்த நேரத்திலே விட்டுவிட்டு நாம் சென்று விடுவதா என்ற மனக்குழப்பம். ஆனால் அவர்கள் தொழுகையை விடவில்லை, தொழுகையை பூர்த்தி செய்கின்றார்கள். அதற்குள் தாய்க்கு கோபம் வந்து விடுகின்றது. அப்போது அவருடைய தாயார் சொல்லிவிடுகின்றார், இறைவா, இந்த சுரைஜை நீ ஒரு விபச்சாரியை பார்க்காத வரை இவரை மரணிக்க செய்து விடாதே, இவர் ஒரு விபச்சாரியை தொடும் வரை நீ மரணிக்க செய்து விடாதே என்று பிரார்த்தனை செய்து விடுகின்றார். யார்? சுரைஜின் தாயார். அருமை சகோதர சகோதரிகளே, பனு இஸ்ராயல்கள் அழகு பெயர் போன விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு பெண் ஒருத்தி இருந்தால், அவள் சுரைஜ் அவர் நடத்தி வந்த ஆசிரமத்திற்கு ஒரு நாள் வருகின்றார். சுரைஜை பார்த்து அவர் தன்னோடு இருப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் இவர் இறை நேசர், இந்த இறை நேசர் மறுத்து விடுகின்றார், இறைவனுக்கு பயந்து கொண்டு. அந்த பெண் பலமுறை இந்த சுரைரை அழைத்த போது அவர் மறுத்த காரணத்தால் அந்த சுரைஜை இறை நேசரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டு இடையனுடன் சென்று விட்டால் அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த ஆட்டு இடையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை சுரைஜுடைய பிறந்த குழந்தை, சுரைஜுடைய குழந்தை, சுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை என்று மக்களிடத்திலே கூறினாள். எனவே மக்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து சுரைஜிடம் வந்து, அவரை கீழே இறங்கி வாருங்கள் சுரைஜே என்று அவரை இறக்கி வர செய்துவிட்டு அவரது ஆசிரமத்தில் இடித்து தகர்த்தினார்கள், அவரையும் அடித்தார்கள். அப்போது சுரைஜ், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என் மக்களே, ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் இந்த விபச்சாரியுடன் உறவு கொண்டு அதன் மூலம் அவள் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் கூறினார்கள் மக்கள் எல்லாம்.
உடனே சுரைஜ் அந்த குழந்தை எங்கே என்று கேட்டார். மக்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்தனர். அப்போது சுரைஜ், நான் தொழுது கொள்ளும் வரை என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதார். தொழுகையை முடித்ததும் அந்த குழந்தையிடம் வந்து அந்த குழந்தையின் வயிற்றிலே தன்னுடைய விரலை கொண்டு மெதுவாக தடவினார். பிறகு குழந்தை, உன் தந்தை யார் என்று கேட்டார் சுரைஜ் அந்த குழந்தையை பார்த்து. அதற்கு அந்த குழந்தை, இன்ன ஆட்டு இடையன் என் தந்தை என்று கூறியது. எப்பொழுது? கை குழந்தையாக பிறந்து ஓரிரு நாட்களிலேயே பேசிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை தன்னுடைய தந்தையை அடையாளம் செய்தது. சுரைஜ் என்பவர் என் தந்தை அல்ல, இந்த ஆட்டு இடையன்தான் என்னுடைய தந்தை என்று அங்கே கூறியது. உண்மையை உணர்ந்து கொண்ட மக்கள் சுரைஜை முன்னோக்கி வந்து இவரை முத்தமிட்டு அவரை தொட்டு தடவினார்கள். மேலும் தங்களது ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தால் கட்டித் தருகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு சுரைஜ், இல்லை, முன்பிருந்ததை போன்று களிமண்ணால் கட்டித்தாருங்கள், அதுவே போதும் என்று கூறிவிட்டார். அவ்வாறே மக்களும் கட்டித் தந்தார்கள். மழலை பருவத்தில் பேசிய மூன்றாமவர் யார்? அதற்கு முன்பாக இந்த சுரைஜின் வரலாற்றிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. சோதனை வரக்கூடிய காலகட்டத்திலே ஒரு இறை நேசர் என்பவர் அல்லாவை அஞ்சிக் கொண்டு அல்லாவை தொழுது கொண்டு, இறைவா, இந்த சோதனையில் இருந்து என்னை விடுதலை செய் என்று நீங்கள் எல்லாம் கேளுங்கள். அருமை சகோதரர்களே, சோதனை என்பது நம் எல்லோருக்கும் வாழ்க்கையிலே வரக்கூடியது. குழந்தையால் சோதனை வரும், மனைவியால் சோதனை வரும், கணவனால் சோதனை வரும், செல்வத்தால் சோதனை வரும், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் சோதனை வரும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக உங்களை நான் சோதிக்காமல் விட்டு விடுவேன் என்று நீங்கள் எண்ணாதீர்கள், உங்களுக்கும் சோதனை உண்டு மூமின்களே என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக சோதனை காலகட்டத்தில் நாம் அல்லாவை தொழுது கொள்ளுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பமோ துயரமோ இல்லது வாழ்க்கையிலே இடைஞ்சலோ வந்தால் நேரடியாக தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தொழுகையில் தான் என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒன்றுதான் தொழுகை. தொழுதார். அந்த குழந்தையின் வயிற்றிலே தடவி அந்த குழந்தையை, உன் தந்தை யார் என்று கேட்டார். அந்த குழந்தை, நீங்கள் அல்ல, என் தந்தை அந்த ஆட்டு இடையன்தான் என்று சொன்னது. என்றால் இங்கே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இப்போது மூன்றாவது அந்த குழந்தை யார் என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு குழந்தை தன் தாயிடம் பாலருந்திக் கொண்டிருக்கிறது பாலைவன தேசத்திலே. அப்போது வனப்பு மிக்க ஒரு மனிதன், அழகுமிக்க ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுடைய அழகை பார்த்து அந்த தாய் சொல்லுகின்றார், என் இறைவா, அந்த மனிதரை போன்று என்னுடைய குழந்தையையும் அழகாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தாள். அந்த குழந்தை தாய் அந்த குழந்தை பால் அருந்துவதை விட்டுவிட்டு அப்பயணியை நோக்கி திரும்பி பார்த்து, இறைவா, இவனை போல் என்னை ஆக்கிவிடாதே என்று பேசியது. பிறகு மறுபடியும் பால் அருந்த சென்றது. அருமை சகோதர சகோதரிகளே, பிறகு அந்த தாயும் மகனும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடிமை பெண்ணை கடந்து சென்றார்கள். மக்கள் அந்த அடிமை பெண்ணை, நீ விபச்சாரம் செய்து விட்டாய், திருடி விட்டாய் என்று அங்கே கூறிக்கொண்டு அவர்களை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடிமை பெண்ணோ, அல்லாவே எனக்கு போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன், அவனே எனக்கு பொறுப்பாளன் என்று கூறிக்கொண்டார். அப்போது அக்குழந்தையின் தாய், இறைவா, என் மகனை இவளை போன்று ஆக்கிவிடாதே என்று கூறினாள். உடனே அக்குழந்தை பால் அருந்துவதை நிறுத்திவிட்டு அந்த அடிமை பெண்ணை நோக்கி திரும்பி, இறைவா, என்னை இவளை போன்று ஆக்குவாயாக என்று கூறியது. அந்த இடத்தில் தாயும் மகனும் பேசிக் கொண்டனர். தாய் சொன்னால், உன் தொண்டை அறுபடற்றும், அழகிய தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவர் கடந்து சென்ற போது நான், இறைவா, இதோ இவனை போன்று என் மகனை ஆக்குவாயாக என்று கூறினேன். அப்போது நீ, இறைவா, இவனை போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினாய். பிறகு மக்கள் விபச்சாரம் செய்து விட்டாய், திருடி விட்டாய் என்று இடித்து கூறி அடித்துக் கொண்டிருந்த அந்த அடிமை பெண்ணை கடந்து சென்ற போது நான், இறைவா, என் மகனை இவளை போன்று ஆக்கிவிடாதே என்று சொன்னேன். ஆனால் நீயோ அதற்கு மாறாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றாயே என்று சொன்னபோது அதற்கு அக்குழந்தை, வாகனத்தில் சென்ற அந்த மனிதன் அடக்குமுறைகளை அவிழ்த்துவிடும்
கொடுங்கோலனாக இருந்தான். ஆகவே நான் இறைவா இவனை போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினேன். நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று கூறிக்கொண்டிருந்தனரே, அப்பெண் அடிமை பெண் விபச்சாரம் செய்யவில்லை, திருடிவிட்டாய் என்று மக்களெல்லாம் அந்த அடிமை பெண்ணை அடித்த நேரத்தில் அவள் திருடவும் இல்லை. ஆகவே இறைவா அவளை போன்று என்னையும் நல்லவனாக ஆக்குவாயாக என்று கூறினேன் என்று அந்த குழந்தை பேசியதாக அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.